செல்வி, அண்ணனை பாத்தீங்களா? அவரு முகம் ஒரு மாதிரியா. எனக்கும் அப்படிதான் வேலை இருக்கு. ஆனா என்ன பண்றது, நாம பேசினா மாமா மட்டும் என்ன பேசுவா போறாரு. இல்லைங்க, ஒருவேளை அண்ணனுக்கு வேற ஏதாவது பிரச்சனை இருந்திருக்குமா? அப்படிலாம் எதுவும் இருக்காது வேலு. நாமளே தேவையில்லாம எதையும் யோசிக்க வேண்டாம். நீங்க முதல்ல சாப்பிடுங்க. இருங்க கொஞ்சம் வைக்கிறேன். சாப்பிடுங்க. இல்லைங்க, மனசுக்கு ஒரு மாதிரியா படபடப்பா இருக்கு. அண்ணன் சாதாரணமா இப்படி இருக்காது. எனக்கு என்னமோ நொந்து போன மாதிரி இருக்கு. நான் வேணா அண்ணன்கிட்ட போய் ஒரு வார்த்தை பேசிட்டு வந்துட்டுமா? வேண்டாங்க. ஏற்கனவே மாமாவுக்கு நம்ம மேல இருக்கிற கோவம் இன்னும் குறையவே இல்லை. இந்த மாதிரி நேரத்துல நாம போய் பேசி அவரை இன்னும் சங்கடப்படுத்துறது அவ்வளவு நல்லா இருக்காது. சீக்கிரமா எல்லாமே சரியாயிடும். நீங்க ஃபர்ஸ்ட் சாப்பிடுங்க. என்னங்க ஒண்ணும் பேச மாட்டேங்கிறீங்க? அம்மா என்னம்மா இவரு ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறாரு, சத்தமும் கேட்க மாட்டேங்குது. ஐயோ அம்மா வரும்போது ரொம்ப கோவமா வந்தாரு. ஒருவேளை நம்ம ஸ்டேஷனுக்கு போன விஷயம் தெரிஞ்சிருக்குமோ? ஐயோ என்னடி சொல்ற? என்னாலதான். ஐயோ அது மட்டும் தெரிஞ்சா நம்ம செத்தோம். என்னங்க? ஐயோ மாப்ள, என்னங்க கதவை திறங்க. மாப்ள. என்னங்க? ஏ கீர்த்தி, ஏதாவது தப்பா முடிவு எடுத்திருப்பாரோ? ஐயோம்மா, என்னம்மா நீ என்னமா பேசுற? எனக்கு பயமா இருக்கு. கதவை திறக்க மாட்டேங்கிறாரடி. என்னங்க? மாப்ள, என்னங்க? மாப்ள. கீர்த்தி, என்ன அங்க சத்தம்? அது ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல. சரிம்மா. ஓ கையறி. முதல்ல 2 பேரும் வெளியே போங்க. இதுக்கு மேல உங்களை பார்த்து நான் கொலை பண்ணிடுவேன். உங்களால அவமானப்பட்டதெல்லாம் கொஞ்சம் நெஞ்சம் இல்ல. இதுக்கு மேல என்னால இதெல்லாம் தாங்க முடியாது. பேசாம போயிருங்க. என்னங்க ஆச்சு உங்களுக்கு? இப்ப ஏன் என்கிட்ட இந்த மாதிரி எல்லாம் பேசுறீங்க? நான் உங்களை விட்டு எங்கெங்க போவேன்? என்னம்மா பேசிட்டு இருக்காரு இவரு? மாப்ள, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? எதுக்காக போட்டோ எல்லாம் போட்டு இப்படி உடைச்சு வச்சிருக்கீங்க? என்னாச்சு மாப்ள? நீங்க இப்படி எதுவும் பேசாம இருந்தா நாங்க என்ன நினைப்போம் மாப்ள? என் பொண்ணை பத்தி கொஞ்சமாவது யோசிச்சு பாருங்க. என்னங்க எதுக்கு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? கைய விடுன்னு சொன்னேன். நான் விட மாட்டேன். கைய விடுறீ. நான் கைய விட மாட்டேன். இப்ப எதுக்கு நீங்க இத கையில வச்சிருக்கீங்க? சொல்லுங்க, சாக போறீங்களா? நீங்க சாகணும்னா நம்ம 2 பேரும் சேர்ந்தே சாகலாம். உங்க முன்னாடியே இப்பவே நானும் என் கழுத்தை அறுத்துக்கிறேன். ஏய் கீர்த்தி, என்ன என்னடி பண்ற? அவர் மட்டும் தான் சாகணும். கீழே போடு, கீழே போடு. சொன்னா கேளு, கீழே போடு. என்னடி பைத்தியக்கார மாதிரி புள்ள தாச்சு போட்டு இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கற? மாப்ள, தயவு செஞ்சு நீங்களும் அதை கீழே போடுங்க. என்ன 2 பேரும் பயந்த மாதிரி நடிக்கிறீங்களா? நான் சாக போறேன்னு நினைச்சீங்களா? அப்படி ஒரு முட்டாள்தனத்தை நான் ஏன் பண்ணணும்?
தப்பு பண்ண நீங்க 2 பேரும் உயிரோட இருக்கும்போது நான் செத்து போவ நினைச்சீங்களா? என்னங்க, நான் என்னங்க தப்பு பண்ண? ஏய், நடிக்காத. என்னடா நல்லவ மாதிரி கடன் அடைக்க வச்ச பணத்தை அக்காவுக்கு தூக்கி கொடுக்கறாளே, இது எப்படி நான் அப்பவே சந்தேகப்பட்டேன். இப்பதானே தெரியுது அதுக்கு பின்னாடி இப்படி ஒரு திட்டம் இருக்குன்னு. என்னங்க, என்ன சொல்றீங்க? நீங்க என்ன பேசுறீங்கன்னு எதுவும் எனக்கு புரியல. ஏய், எல்லாம் எனக்கு தெரியும். என் அக்காவுக்கு கொடுத்த 4 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுக்கற மாதிரி கொடுத்துட்டு நீயே திருடிட்டேல. அது மட்டும் கிடையாது, அந்த படிய தூக்கி செல்வி மேல போட்டிருக்க. எனக்கு தெரியும், எல்லாமே தெரியும். அதே பணத்தை கொண்டு போய் திருட்டு நகையை வாங்கி போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல நின்னு நீ அசிங்கப்பட்ட வரைக்கும் எனக்கு எல்லாமே தெரியும். இன்னைக்கு உன்னால யாரு முகத்திலையும் முழிக்க முடியாம, ஏன் என் தம்பி கிட்ட மன்னிப்பு கூட கேட்க முடியாத அளவுக்கு கூனி குறுகி போய் நிக்கிறேன். இப்பேற்பட்ட உன்னை தொட்டு தாலி கட்டின பாவத்துக்கு நான் தூக்குல தொங்கலாம் தான் நினைச்சேன். ஐயோ, என்னங்க நீங்க பேசுறீங்க? ஆனா அதுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது, நான் ஏன் இப்படி ஒரு பைத்தியக்காரத்தனத்தை பண்ணணும். தப்பு பண்ணவங்கள நான் ஏன் உயிரோட விடணும்னு தோணுச்சு. அட கடவுளே, இந்த விஷயம் மாப்பிளைக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு தெரியலையே. அந்த செல்வி யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்னு நாடகம் ஆடிட்டு மாப்பிளைய கூப்பிட்டு நல்லா வத்தி வச்சுட்டா போல இருக்கே. கடவுளே, இது எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியலையே. என்னங்க, நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளுங்க. தொடாத. நீ தொட்டா பாவம், நீ பேசினா பாவம், ஏன் உன் மூச்சு காத்திய மேல பட்டாலே பாவம். மாப்பிள, பேசாதீங்க, பேசாதீங்க நீங்களாம். ஏய், நீ திருந்திட்ட நினைச்சு உன்னை நம்பி என் தம்பியவே எதிர்த்தேன். என்னங்க, என் நம்பிக்கையில மண்ணள்ளி போட்டேல. இல்லங்க, நான் இதெல்லாம் வேணும்னு பண்ணலங்க. ஏதோ புத்தி கெட்டு போய். என்ன சொன்ன? புத்தி கெட்டு போயா? அம்மாவும் பொண்ணும் நல்லா திட்டம் போட்டு இப்ப புத்தி கெட்டு போச்சுன்னு புதுசா ஒரு கதையை சொல்ல போறியா? அங்க இருக்காங்களே சந்தனபாண்டி மாமாவும் மனோன்மணி அத்தையும், அவங்க 2 பேர்கிட்டயும் மன்னிப்பு கேட்க போன இடத்துல என்ன பார்த்து என்ன கேட்டாங்க தெரியுமா? இப்படிப்பட்டவளை பொண்டாட்டியா அடைஞ்சதுக்கு நீ எல்லாம் உயிரோட இருக்கணுமான்னு சொல்லி அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி அனுப்பிட்டாங்க தெரியுமா? இப்படி ஒரு அவமானத்தை எனக்கு தேடி தந்துட்டேல. என்னங்க, அந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க. நான் பண்ணது எல்லாமே தப்புதான். ஆனா இப்படி ஒரு சூழ்நிலை வந்ததுக்கு அப்புறம் இனிமே இந்த மாதிரி ஒரு தப்ப என் வாழ்நாள்ல நான் செய்ய மாட்டேங்க. ஏய்,